இப்போ நடந்திருக்கிற கொலைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காரணம்னு ஒன்று கூட பெருசாக அவசியம் இல்லை. கோயம்புத்தூரில் மட்டும் 3 கொலைன்னு இருக்கு. 3க்குமே எதுவும் காரணமே இல்லை. வாய் தகராறுல 2, 3வது ஃப்ரெண்ட்ஸு ஒன்றா தண்ணி அடிக்கும் போது சண்டை வந்திருக்கு. கொலை செய்கிறவங்களுக்கு ஒரு அசாத்திய முரட்டு துணிச்சல் கிளம்பி இருக்க மாதிரி தெரியும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான மக்கள் அதிகம் அறிவை பயன்படுத்தாமல் உணர்வை பயன்படுத்துகிறாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ஒரு ஸ்டூபிடிட்டியை செலிப்ரேட் பண்ணுற மாதிரியான சொசைட்டி போயிடுச்சு. இன்ஸ்டாகிராமில் இதை போல் ரொம்ப சுல்லானுங்கள்லாம் சின்ன பசங்கள்லாம் ஒரு மர்டரை செலிப்ரேட் பண்ணுறதும் பழி வாங்குறத என்ஜாய் பண்ணுற மாதிரியான போஸ்ட்டுகள் நிறைய வருது. இப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன ஆயிருக்குன்னா நாம பவர்ஃபுல் ஆயிருக்கோங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். குற்றம் செய்வதற்கான பயம் ஒரு தரப்பில் கணிசமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. அதை என்ஜாய் பண்ணுற மாதிரி தெரியுது. அவர்கள் தங்களுக்கு அதிகாரம் கிடைச்சிட்டா நம்புகிறாங்க. இதுவரை சமூகத்துக்கு பிடிக்காதவங்களா இருந்தவர்கள் இப்போது நான் வந்துட்டேன் பாரு, எனக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு அவங்க நம்புறாங்க. இன்ஃபேக்ட் என்னோட போலீஸ் நண்பர் ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, இவனுங்களை ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு குற்றவாளி எங்க உருவாகுறான், எங்க டெவலப் ஆகி வர்றான், இப்போ சூட்கேஸ் திருட லெவலுக்கு போறான்னா முதல்ல மொபைல் திருடி பழக்கமாயிருப்பான். ஸோ புதுசாக வர்றவன் மொபைல் திருடுவான், அதன் பிறகு சின்ன குற்றம் செஞ்சு மேலே வருவான், எங்கேயா குடிச்சு கலாட்டா பண்ணுவான். இதிலிருந்து ஒரு ஆளை நீங்கள் நேரோ டவுன் பண்ண முடியும். பட் இப்போ உருவாக்குற குற்றவாளிகள்லாம் சர்வசாதாரணம் உங்க கூட என் கூட புழங்குறவங்க. லாங்காக ஒரு வீடியோ பார்க்கறது கூட பொறுமை இல்லைங்கும் போது வளவளங்கலாம் சொல்லாதீங்க, டக்குன்னு சொல்லுங்க. வரலாறுலாம் சொல்லாதீங்க, டக்குன்னு சொல்லுங்கன்னா என்ன சொல்ல முடியும்? அப்போ இந்த பொறுமை இல்லைன்னும் போது நீங்கள் இம்பல்சிவாக தான் இருப்பீங்க. சோஷியல் மீடியாவில் சண்டை போடுறதுக்கு மேலே இவர்களுக்கு ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டினா ஒன்று கிடையாது. அப்படி இருக்கவங்கள்ட்ட போய் நம்ம என்ன கேட்க முடியும்? அவங்க இப்படி தான் இருப்பாங்க. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் விமர்சகர் திரு வில்லவன் ராமதாஸ் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். கேளம்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆணவ கொலை நடந்திருக்குது. அது ஆணவ கொலை சொல்லலாமா அப்படிங்கிற டிபேட்டும் கிளம்பி இருக்கிறத பார்க்க முடியுது. என்னன்னா தாவேக்காவை சேர்ந்த ஒரு நிர்வாகி ஏழுமலை அப்படிங்கிறவர் தன்னுடைய மகளை காதலித்தார் அப்படிங்கிறதுக்காக பிரவீன் அப்படிங்கிற 22 வயது இளைஞரை கூலிப்படை ஏவி விட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி பரபரப்பாக பேசப்படுகிறது. அதில் பார்க்கும்போது அவருடைய பையனுமே சம்மந்தப்பட்டிருக்கிறாரு, அவரையுமே கைது பண்ணியிருக்கிறாங்க. 16ஆம் தேதி இந்த சம்பவம் நடைபெற்றிருக்குது. ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்றிருக்கிறாரு. சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருக்கிறாரு. உறவினர்கள் மறியல் போராட்டம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கைது நடவடிக்கைகள் கண்டினியூ ஆகிறத பார்க்க முடியுது. இந்த சம்பவத்தை எப்படி புரிஞ்சிக்கலாம்? ஒரே சமூகத்துக்குள்ள தான் நடந்திருக்கு. இந்த கொலையில் பின்னணியாக என்ன சொல்லப்படுகிறதுனா, ஸ்டேட்டஸ் பார்த்து அவங்க லவ்வை ஏற்றுக்கலை. அதாவது பணம் விஷயத்தில் அவங்க அந்தஸ்து விஷயத்தில் அவங்க மேலே கீழேன்னு பார்த்து அந்த விஷயத்தை ஏற்றுக்கலை. அதனால் இந்த கொலை நடந்திருக்குது அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிடுறாங்க. எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இதில் நீங்கள் 2-3 ரொம்ப முக்கியமான ஷிஃப்ட்டை நீங்கள் நிறைய பார்க்கலாம் இந்த பேட்டர்னில். முன்பு ஒரு கொலை நடக்கிறதுன்னு சொன்னால் அதற்கான ரொம்ப பெரிய காரணங்கள் இருக்கும். கொள்ளையடிக்க போகிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பராக ஒரு கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க கொலையில் ஈடுபடுவாங்க, ஒரு தரப்பு இருக்கும். அல்லது இந்த மாதிரியான ஆணவ கொலைகள்னு பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப ரொம்ப வலுவான ஒரு ஜாதி ரீசனு இந்த மாதிரி ஏதாவது இருக்கும். இப்போ நடந்திருக்கிற கொலைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காரணம்னு ஒன்று கூட பெருசாக அவசியம் இல்லை. 2-3 நாள் முன்னாடி தினகரனில் சென்டர் பேஜில் ஒரு 4 கொலைக்கான செய்திகள் வருது. ஓகே. அதில் 4யுமே பார்த்தீங்கன்னா ஒரு வலுவான பின்னணியெல்லாம் கிடையாது. கணவன் மனைவி சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தவங்க திரும்ப சேர்றாங்க, பையனுக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறாங்க, ஒய்ஃபு ஹஸ்பண்டு சண்டை வருது, ஒய்ஃபு கத்தி எடுத்து ஹஸ்பண்டை குத்துறாங்க, அந்த கத்தியை பிடிங்கி ஹஸ்பண்ட் ஒய்ஃபை குத்துறாரு, அவங்க இறந்து போயிடுறாங்க. இந்த ஆள் கத்தி குத்து காயத்தோட போய் ஸ்டேஷனில் சரண்டர் ஆகிறார் ஹஸ்பண்ட். பேப்பரோட இந்த பக்கத்தில் போனீங்கன்னா கோயம்புத்தூரில் மட்டும் 3 கொலைன்னு இருக்கு. 3க்குமே எதுவும் காரணமே இல்லை. வாய் தகராறுல 2, 3வது ஃப்ரெண்ட்ஸு ஒன்றா தண்ணி அடிக்கும் போது சண்டை வந்திருக்கு. சண்டை முடிஞ்சு இன்னொருத்தனை கொலைன்னு சொல்லிட்டு இந்த துணிச்சல் கொலை செய்கிறவங்களுக்கு ஒரு அசாத்திய முரட்டு துணிச்சல் கிளம்பி இருக்க மாதிரி தெரியும். நீங்கள் சந்தேகம் இருந்தால் இந்த ஒரு 3-4 மாதத்தில் நடந்த கொலைகளோட பேட்டர்னை பாருங்கள், அதோட டெவலப்மெண்ட்டை. சராசரியாக ஒரு நாளைக்கு 2 கொலை நடக்குது. 2மே எல்லா ஊர்கள்லையும், பல்வேறு ஊர்களில். அதில் இன்னொரு ஷார்ப் டிஃப்ரென்ஸை பார்த்தீங்கன்னா இதில் பெரும்பாலான குற்றங்களில் சிறார்கள் ஈடுபட்டிருக்காங்க அல்லது ரொம்ப இளைஞர்கள் பிலோ 25 ரொம்ப காமன். இந்த கேஸில் சம்மந்தப்பட்டவர்கள் நந்தீஸ் அப்படிங்கிற 19 வயது இளைஞர் கைது பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அந்த கோயம்புத்தூரில் முக்கியமாக பேசப்பட்ட கொலைகள் எல்லாமே இளைஞர்கள் பிலோ 25 ஈடுபடுறது தான். ஸோ ப்ராப்ளம் என்னென்னா இந்த எண்ணம் எப்படி திடீர்னு உருவாச்சுங்கிறது ரொம்ப சீரியஸாக ஆராயப்பட வேண்டியது ஒன்று. அதுக்கு ப்ரொபோஷனேட்டாக இன்னொன்று நடக்குது. அரசில் புதுசாக பதவியேற்ற அரசு, அதாவது இதை பதவிக்கு வருவோம்னு எதிர்பார்க்காதவர்கள் அமைத்திருக்கிற அரசு, அதில் நீங்கள் வந்திருக்கிற இதுவரைக்குமான ஆடியோக்கள்லாம் பாருங்கள். சோழிங்கர் எம்எல்ஏ ஒருத்தர் அவர் அடித்து பத்திரிகையாளர்களை
செல்போனை பிடுங்கி டெலீட் பண்ணி அடிச்சு அதுதான் இல்லையா. நிறைய இது மாதிரி நடக்கிறதுனால எனக்கு சம்பவங்கள் குழப்பி விட்டுருது. யார் அடிச்சா யார் மிரட்டினான்னு. ஒரு அமைச்சர் ஒரு டிராயரை கேட்டி உட்கார வச்சிருவேன், ஜட்டியை கேட்டி ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருவேன்னு மிரட்டுற ஆடியோ ஒன்று வருது. அந்த அமைச்சரை இன்னொரு பத்திரிகையாளர்ன்ற ஒரு பெண்மணி அவங்க மிரட்டுறாங்க, அவங்க வீடியோ விட்டுருவேன்னு சொல்லி. இந்த ஒரு மிரட்டல் வருது. இன்னொரு தரப்புல பாத்தீங்கன்னு சொன்னா வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சதை ஒழுங்கா டெலீட் பண்ணிடு, இல்லைன்னா நைட்டு தாண்ட மாட்டேன், செமிச்சிருவேன், நைட்டு தாங்க மாட்டேன், ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருவேன், அவங்க அப்பாக்காக பாக்குறேன். ஒருத்தரை மிரட்டுறதுக்கான எந்த கவலையும் அவங்கள்ட்ட இல்லை. ஒரு பொய் சொல்றதுக்கு தயங்குறதும் இல்லை. பப்ளிக்ல பொய் சொல்லி மாட்டிக்கிட்டா ஒரு அருவருப்பா உணர்வாங்கல்ல, ஒரு மாதிரி அவமானமா உணர்வாங்க இல்லையா, அதுவும் கிடையாது. நீங்க கார் இல்லைன்னு சொன்னீங்களேங்க, உங்களுக்கு கார் இருக்கேன்ற ஒரு கேள்வி, நான் என்ன உண்மையா அதான் பேசியிருக்கேன், பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போறாங்க. தினமும் பொய் சொல்றாரு ஒருத்தர். ஸோ இது வந்து ஒரு கலாச்சார ரீதியாகவே சொசைட்டி வந்து ஒரு ரெக்லஸ் இர்ரெஸ்பான்சிபிள் ஸ்டேட்டஸை நோக்கி நகர்ற மாதிரி தெரியுது. அதனுடைய அதிகபட்ச விளைவாக தான் மர்டர். ஹைலி இம்பல்சிவ் அண்ட் ஜென்ரலாக சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான மக்கள் அதிகம் அறிவை பயன்படுத்தாமல் உணர்வை பயன்படுத்துகிறாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ஒரு ஸ்டூபிடிட்டியை செலிப்ரேட் பண்ணுற மாதிரியான சொசைட்டி போயிடுச்சுன்ற மாதிரி எனக்கு தோணும். இல்லை, உணர்வு ரீதியாக முடிவெடுக்கும் போது இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, கண்ணன் மணிக்குள்ளே ஒரு சண்டை வருது, கத்தி எடுத்து குத்திடுறாங்கன்றது, அது வந்து உணர்வுபூர்வமானது அப்படின்ற ஒரு மாதிரி எமோஷனலாகி இது பண்ணுறாங்க, டக்குன்னு பண்ணுறாங்கன்னு வந்து புரிஞ்சுக்கலாம். இது வந்து இந்த கொலைகள் பிளான் பண்ணி ஒன்று நடக்கிறது இல்லையா. அவர் வந்து செல்ஃபோன் பேசுறதுக்கு வெளியே வராரு, அந்த நேரம் பார்த்து கார்லேருந்து வந்து வழி கேட்ட மாதிரி மறிச்சு பேசி கொலை பண்ணுவது அப்படிங்கிறது இன்னும் திட்டமிட்டதாக. அது கிட்டத்தட்ட அதை என்ஜாய் பண்ணுற மாதிரி. இது இந்த இன்ஸ்டாகிராமில் இதை போல ரொம்ப சுல்லானுங்கள்லாம், சின்ன பசங்கள்லாம் ஒரு மர்டரை செலிப்ரேட் பண்ணுறதும் பழி வாங்குறத என்ஜாய் பண்ணுற மாதிரியான போஸ்ட்டுகள் நிறைய வருது. அது இப்போ இல்லை, அது ரொம்ப நாளாகவே இருக்குது. அந்த அந்த கலாச்சாரம் ரொம்ப நாளாக வருது. பொது சமூகம் அது குறித்து கவலைப்படுற இடத்துல இல்லை. இப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன ஆயிருக்குன்னா, நாம பவர்ஃபுல் ஆயிருக்கோங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சுற்றி வளைச்சி என்னால் அப்படி தான் புரிஞ்சுக்க முடியுது. இல்லாட்டி இந்த தாவேக்காரரு இதே திமுக ஆட்சி இருக்கும்போது இந்த வேலையை செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? பயம் வந்துருக்கும். ஏன்னா நம்ம போலீஸ்காரன் போய் அடி வாங்கினா என்ன பண்றது? இப்ப மினிஸ்டருங்கெல்லாம் பேசுறாங்கல்ல, உன்னை ஜட்டியோட உள்ள உட்காரச்சிருவேன், உன்னை அடிச்சிருவேன், நைட்டோட நைட்டா தூக்கிடுவேன், செமிச்சிருவேன், இதெல்லாம் சொல்றது இவங்களுக்கு அந்த இன்புட் அவங்களுக்கு கிடைக்குது இல்லை. ஒவ்வொருத்தர் மிரட்டுறாங்க, ஒருத்தர் அதிகாரத்தை பயன்படுத்துறாங்கும் போது அவங்க ஒரு காப்பி கேட் பிஹேவியருக்கு போறாங்க. எனக்கு பிடிக்காதவன நான் காலி பண்ணுறேன். எப்படி நம்மளுக்கு ஒரு அதிகாரம் இருக்குல்ல, இவங்க எல்லாருமே ஒரு லோ இன்டெலிஜென்ஸ், அதாவது இன்டெலிஜென்ஸை குறைவாக பயன்படுத்துகிறவங்க, குறைவான இன்டெலிஜென்ஸ்ன்னு நான் சொல்லலை. இப்போ இந்த பர்டிகுலர் திங்கில் எனக்கு இருக்கிற இன்னொரு பெரிய சொசைட்டியில் இருக்கிற இன்னொரு பெரிய டேமேஜாக என்ன பார்க்குறேன்னா, இதுவரை இது போல் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு இளைஞர் கொல்லப்படுறார், அதுவும் காதல் விவகாரத்துலன்னா ஒரு 3-4 பேர் உடனடியாக ஆக்ஷனில் இறங்குவாங்க. நீங்கள் பார்க்கலாம், எவிடன்ஸ் கதிர் அடுத்த 24 மணி நேரத்தில் அதை டேக் ஓவர் பண்ணுவார். அந்த செய்தியை அது குறித்து நிறைய எழுதுவார், அதோட பேக் ஸ்டோரி எல்லாம் சொல்லுவார். அந்த வட்டாரங்களில் ஒரு டெட் சைலன்ஸ் இருக்குது. எவிடன்ஸ் கதிர் அல்லது அவரை போல செயல்படுகிற படம், குறிப்பாக அந்த தலித் ரைட்ஸ் தப்புன்னுலாம் சொல்லலை. ஏன்னா ஒரு பிரிவுக்கான இதை வந்து நியாயத்தை வந்து ஒருத்தர் கேட்பாங்க தான். ஏன்னா அதை அங்கேருந்து ஒருத்தர் வர்றது, ஏன்னா அதை எக்ஸ்க்ளூசிவாக எடுத்து செய்யறதுக்கு ஒருத்தர் வேணும். ஆனால் இப்போ அவங்கள்ட்ட ஒரு டெட் சைலன்ஸ் இருக்கு. அதே போல் இந்த ஃபேக் நியூஸு இது மாதிரியான அல்லது வந்து போலீஸோட அட்ராசிட்டி, கஸ்டோடியல் டெத்து, போலீஸ் ப்ரூட்டாலிட்டி, இதெல்லாம் கேட்கறதுக்கு இன்னொரு தரப்பு வரும். யார்? ஹியூமன் ரைட்ஸ். இதுலேருந்து ஹென்ரி டிபேன், இவங்கெல்லாம் ஹென்ரி டிபேன் சைடுலாம் ஒரு சைலன்ஸ் இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஷபீர் அகமது பேக் ரெடியாக இருக்கும். ஒரு போலீஸ் அட்ராசிட்டி அந்த மாதிரி எங்கேயாவது வீட்டை இடிக்கிறாங்க அப்படின்னா அடுத்த நாள் அவர் அங்கே நடந்து போயிட்டு அவர் கொடுக்குறத பார்க்கலாம். அவர் ஒரு கம்ப்ளீட்டாக பிளாக் அவுட் ஸ்டேஜில் எங்கே இருக்காங்கன்னு எல்லாருமே லீவில் இருக்காங்க. இங்கே இன்னும் ஒரு புறம் குற்றம் செய்வதற்கான பயம் ஒரு தரப்பில் கணிசமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. அதை என்ஜாய் பண்ணுற மாதிரி தெரியுது. நீங்கள் அந்த இளைஞர்களோட இதெல்லாம் பாருங்களேன், ரொம்ப திட்டமிடலோடு இருக்குது. ஒரு ஹோமோசெக்சுவல் இதில் இருக்கிற அந்த குரூப்ல இருந்து ஒருத்தரை வந்து கொலை பண்ணுறாங்க. அது ரொம்ப பிளான்ட் அண்ட் மோட்டிவேட்டடாக இருக்குது. அவருக்கு ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி அவரை தேட வேணாம், அண்ணன் எங்கள் கூட ஊட்டிக்கு வந்திருக்காருன்னு சொல்கிறாங்க, அவரை கொலை பண்ணிட்டு. அந்த அளவுக்கு ஒய்ஃபு தேடினா தானே தெரியும் அப்படிங்கிற அளவுக்கு இது இருக்குது. இங்கே கோயம்புத்தூரில் இந்த அமுதன் கேஸை எடுத்துங்க, அது ஒரு காத்திருந்து அவங்கள கூட்டிகிட்டு போய் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த சிறார்கள் ஈடுபடுகிற குற்றங்களில் அல்லது ரொம்ப இளைஞர்கள் ஈடுபடுற குற்றங்களில் அது ஒரு உணர்ச்சி வசப்பட்டு செய்கிற மாதிரியும் தெரில. மற்ற கொலைகளை மாதிரி இது உணர்ச்சி வசப்பட்டு செய்கிற மாதிரியும் தெரில. ரொம்ப நிதானமாக செய்கிறாங்க. இன்னொருத்தன் அந்த இன்ஸ்டாகிராமில் போட்டான் பார்த்தீங்களா, கோயம்புத்தூரில் ஒன்றா சேர்ந்து குடிக்கிற 3 பசங்க, அதில் ஒருத்தன் 16 வயசு, மீதி 2 பேர் 22 வயசு. இந்த 3 பேருக்கும் குடிக்கும்போது சண்டை வருது. ஒரு செய்தி என்ன சொல்கிறாங்கன்னா, சின்ன பையனை குடிக்காதன்னு சொல்லி அவன் தான் கண்டிக்கிறான் போல் இருக்கு அந்த குரூப்பில் இருந்து இன்னொருத்தன். அதனால்
ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கும்போது மீதி 2 பேர் வந்து கத்தியால் வெட்டி அந்த கத்தியில் இருக்க ரத்தத்தை நக்கி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறான் பையன், 16 வயசு பையன். ஒரு தரப்புல உங்களுக்கு ஒரு அசாத்திய துணிச்சல் வருது, போலீஸ் மேலே இருக்கிற ஒரு பயம் இல்லை. பல குற்றங்களை அந்த ரோட்டில் சண்டை போடுறதை பார்க்கலாம். வண்டியை இழுத்து போட்டு உடைக்கிறது, அருவாள் எடுத்துகிட்டு சுற்றுறது, பஸ் ஸ்டாண்டில் சண்டை போடுறது, பஸ்ஸுக்கு பக்கத்தில் ஏறி ஒரு ஆளை ரொம்ப சுலபமாக ஒருத்தரை தாக்குறது, சென்ட்ரல் ஸ்டேஷனில் கத்தியோட 2 குரூப் விரட்டிக்கிட்டு ஓடுனது. இந்த செய்தி எல்லாத்தையும் நீங்கள் வரிசைப்படுத்தி பார்த்தீங்கன்னா இது ஒரு பிஹேவியரல் ஷிஃப்ட் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ப்ரொபோஷனேட்டாக அதை எதிர்த்து கேட்க வேண்டி இதுவரை கேட்டு கொண்டிருந்த ஒரு தரப்பு சைலண்ட் ஆகும். இது ரொம்ப பெரிய டேமேஜ். இது ரெண்டுமே ஏங்கிறத நாம ரிசர்ச் பண்ணி ஆகணும். ஏன் இந்த இது இருக்குது அப்படின்னு. ஒன்று இந்த சால்ஜாப் இருக்கு இல்லையா, இது ரொம்ப ஆபத்தானது. அது எப்படி ஒரு இறந்து போனது ஒரு தலித் அப்படிங்கிற பட்சத்தில் கொண்டது ஒரு தலித்னா நான் சைலண்டாக இருப்பேனா எப்படி அது? அப்போ கொண்டவன் யாருங்கிறதான் உங்களோட பிரச்சனை இல்லையா? இது வந்து இந்த சால்ஜாப் இன்னும் அச்சுறுத்துற மாதிரியா இருக்கு. பட் நான் அதிகம் சந்தேகிப்பது இது ஒரு நடத்தையில் ஏற்பட்டிருக்கிற ஒரு மாற்றம். 2 காரணங்கள் தான் இருக்க முடியும். அவர்கள் தங்களுக்கு அதிகாரம் கிடைச்சிட்டதா நம்புறாங்க. இதுவரை சமூகத்துக்கு பிடிக்காதவங்களா இருந்தவர்கள் இப்போது நான் வந்துட்டேன் பாரு, எனக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு அவங்க நம்புறாங்க. இன் ராங் வே. அந்த பிஹேவியர் சேஞ்சை வந்து இந்த சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதில் செயல்படக்கூடிய காவல்துறை அவங்களுடைய செயல்பாடும் வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது இல்லையா? அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? ஜென்ரலாகவே போலீஸோட நடத்தை இந்த மாதிரியான ஒரு நடத்தை மாற்றத்தை கையாளுவதற்கு உகந்த வகையில் இருக்காது. அது தன் மீதான பயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இயங்குற ஒரு துறை. ரைட். நீங்கள் கூப்பிட்டீங்கனாலே அவங்களோட ப்ராசஸே ஒரு பனிஷ்மெண்ட். வந்து நிற்க வச்சுருவாங்க வாசல்ல, சாயங்காலம் வரைக்கும் நிற்கணும். உங்களுக்கு அந்த பயமே ஒரு மாதிரி உங்களை நிலவுடைய வச்சு. அதே போல தான் ஜெயிலும். உங்களை கம்ப்ளீட்டாக கட் ஆஃப் பண்ணி உங்களை முழுக்க சமூகத்திலேருந்து ஐசோலேட் பண்ணி எனி டைம் என்னால் எதுவும் பண்ண முடியும் அப்படிங்கிற முதல்ல போகும்போதே ஒருத்தனோட தன்மானத்தை செதைச்சு தான் அதன் பிறகு அவங்க உள்ளே எடுப்பாங்க. நிர்வாணமாக ஆளை நிற்க வைக்கிறதுங்கிறதே அவன் ஒருத்தன் ஒரு மாதிரி நில குறைஞ்சி போயிடுவான். ஏற்று ஒன்றும் கேட்க முடியாதுங்கிற போது இந்த சிஸ்டம் இப்போ என்ன ஆகுதுன்னா, பயத்தை உதுத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்களை எப்படி கையாளுறதுன்னு தெரியல. இன்ஃபேக்ட் என்னோட போலீஸ் நண்பர் ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இவனுங்களை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓகே, மற்றவனுக்கு ஒரு பயம் இருக்கும், போலீஸ் மேலே கையை வச்சா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். இப்போ தஞ்சாவூரில் வந்த கிளாஷ் இருக்குல்ல, ஒரு பையன் அரைஞ்சிருவேன் அப்படிங்கிறது அவனோட அந்த ஒரு வார்த்தையை போலீஸ்காரரால் இது பண்ண முடியல. என்ன அரைஞ்சிருவேங்கிறான்னு போலீஸ்காரர் அடிக்க அவங்க அந்த பையன் ஏகிற கழுத்தை நெரிச்சு ஏற்றி அது கிட்டத்தட்ட அந்த ஹென்ரி ஜார்ஜ் ஃப்ளாய்டா அமெரிக்காவில் அந்த கருப்பர் கழுத்து நடிச்சு அந்த ஸ்டேட்டஸ்க்கு போயிருக்கும். நல்ல வேலையை அது தப்பிச்சது. இந்த மாதிரியான கிளாஷை உங்களால் எப்படி தடுக்க முடியும்? வகுப்பறை வன்முறைகள் இப்படி தான் ஏறுது. அந்த ஸ்கூலில் ஒரு பையன் அடித்த வீடியோ பார்த்துருக்கான். நீங்கள் வீடியோ மட்டும் நம்ம பார்க்குறோம், வெளியாகிற 1-2 வீடியோக்களை நம்ம பார்க்குறோம். டீச்சர்ஸ் பயப்படுறாங்க. அந்த சேஞ்சை கவனிச்சிங்களா? ஆசிரியர்கள் வந்து இவனை போய் வெடுக்குன்னு பிடிச்சி தடுக்க பயப்படுறாங்க. அவன் தான் எட்டி உதைக்கிறான் இன்னொரு பையனை. இது ஒரு, நான் சொல்கிறதான் சரின்னு ஆர்கியூ பண்ணலை, ஆனால் இந்த நடத்தை தலைகீழ் நடத்தை மாற்றத்தை நம்ம சீரியஸாக எடுத்துக்கலன்னா இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை நம்மளால கையாளவே முடியாது. ஏன்னா பேட்டர்னே புதுசு. நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு குற்றவாளி எங்க உருவாகுறான், எங்க டெவலப் ஆகி வர்றான். இப்போ சூட்கேஸ் திருட லெவலுக்கு போறான்னா முதல்ல மொபைல் திருடி பழக்கமாயிருப்பான். ஏன்னா மொபைலை திருடினீங்கன்னா பெருசா கேஸ் வராது, உங்களை தேடி எல்லாம் போலீஸ் வந்து பிடிக்காது. ஸோ புதுசாக வர்றவன் மொபைல் திருடுவான், அதன் பிறகு சின்ன குற்றம் செஞ்சு மேலே வருவான், எங்கேயா குடிச்சு கலாட்டா பண்ணுவான். இதிலிருந்து ஒரு ஆளை நீங்கள் நேரோ டவுன் பண்ண முடியும். பட் இப்போ உருவாகிற குற்றவாளிகள்லாம் சர்வசாதாரணமாக உங்க கூட என் கூட புழங்குறவங்க, கண்டிப்பாக பக்கத்தில் பார்க்குறவங்க, திடீர்னு ஒரு ஸ்டேஜில் உணர்ச்சி வசப்படுறவங்க, அல்லது ஒரு குற்றத்தை திட்டமிட்டு செய்வதற்கான அந்த கண்ட்ரோல் மெக்கானிசம் இல்லை. மூளையில் இம்பல்சிவாக ஒரு செக்ஷன் இருக்கும், அதை கட்டுப்படுத்துறதுக்கான இன்னொரு தர்க்கபூர்வ ஏரியா இருக்கும். அதான் சொல்லும், இதை நீ செய்யக்கூடாது, இதை செஞ்சா ஆபத்து அப்படின்னு. அதற்கான பின்விளைவுகள் குறித்து ஆராய்ச்சி செய்கிற மூளைன்னு ஒன்று இருக்குல்ல, அது சிஸ்டமேட்டிக்காக அது இப்போ கொஞ்சம் ஷட் டவுன் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பிரச்சனை குறித்தான ஒரு சமூக அக்கறையே கூட எனக்கு தெரிஞ்சது. நீங்கள் எத்தனை விவாதம் இது வரைக்கும் நடந்திருக்கும் எனக்கு சொல்லுங்களேன். இந்த இன்ஸ்டாகிராமில் இப்படி ஒரு பபுள் இருக்குங்கிறது கூட பெரும்பாலான பெற்றோர்களுக்கு தெரியாது. பசங்க எதை ஃபாலோ பண்ணுறாங்க, பட்டாக்கத்தியோட கேக் வெட்டுற இதை ஃபாலோ பண்ணுறாங்களா, அல்லது வயலண்ட்டாக வண்டி ஓட்டுற ரொம்ப ரேஷ் டிரைவ் பண்ணுறது அந்த பேஜை ஃபாலோ பண்ணுறாங்களா, கெட்ட வார்த்தை ரொம்ப சாதாரணமாக புழங்குறத ஃபாலோ பண்ணுறாங்களா, அல்லது ஜெயிலில் உள்ள உட்காந்துருக்கிற ஒரு ரவுடிக்கு ஃபேன் கிளப் மாதிரி இருக்கிற ஒரு குரூப்பை ஃபாலோ பண்ணுறாங்களா? இது எதுவுமே நமக்கு தெரியல. முன்னாடி பையன் கிராமத்தில் இருக்கான், ஜாதி சங்கத்துக்கு போகிறான்னா இந்த ஜாதி சங்கத்து கூட்டத்துக்கு போகிறத அடுத்த 1-2 நாளில் கண்டுபிடிச்சிட முடியும் பெற்றோரால். கண்டிப்பாக. இப்போ இன்ஸ்டாகிராமில் அது தெரியல, இவன் ரவுடியாக ஃபாலோ பண்ணுறானா, அல்லது இந்த கேம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வயலண்ட்டான கேம்ஸ் இருக்குல்ல. இப்போ ஒரு கேம் இருக்குது,
ஒருத்தனை நீங்க விளையாடலாம் ஒரு இதை, உங்களை 4 பேர் வந்து அடிக்கலாம். அதாவது உங்களோட ரெப்ரசன்டேட்டிவா ஒரு பொம்மை விளையாடுது இல்ல, அந்த பொம்மையே இன்னொரு 4 பேர் வந்து அடிச்சு கொள்வாங்க. திரும்ப இதுக்கு உயிர் கொடுக்கலாம். நீங்க காசை கொடுத்தோ இது கொடுத்தோ கேம் ஆடி அதை உயிர் கொடுக்கலாம். உயிரோட எந்திரிக்கிறவன திருப்பி வந்து அடிக்கிற மாதிரியானதெல்லாம் இருக்கு, கேம் எல்லாம் இருக்கு. முன்னாடி ஒரு பர்பஸோட ஒரு சண்டை நடக்கும், இப்ப பர்பஸ் எல்லாம் கிடையாது, அடிக்கிறது தான் சண்டை. இதை போல கேம் வந்திருக்குங்கிறது கூட பெற்றோருக்கு தெரியாது. அப்போ ஒரு நாம சிஸ்டமேட்டிக்கா வயலன்ஸை வந்து எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துறோம். சிஸ்டமேட்டிக்கா அவர்கள் அறிவோடு செயல்படுவதை கட் ஆஃப் பண்றோம். அவங்க தன்னுடைய அறிவுத்திறனை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பே எனக்கு தெரிஞ்சு கிடையாது யூத் யாருக்குமே. ஏன்னா நீங்க ஒரு லாங்கா ஒரு வீடியோ பார்க்கறது கூட பொறுமை இல்லைங்கும் போது வளவளன்லாம் சொல்லாதீங்க, டக்குன்னு சொல்லுங்க. வரலாறுலாம் சொல்லாதீங்க, டக்குன்னு சொல்லுங்கன்னா என்ன சொல்ல முடியும்? அப்போ இந்த பொறுமை இல்லைன்னும் போது நீங்க இம்பல்சிவா தான் இருப்பீங்க. அறிவை பயன்படுத்துறதுக்கான வழி கிடையாது. வயலன்ஸை வந்து சப்ளை பண்றதுக்கு எந்த தடையும் கிடையாது. முன்னேறிய நாடுகள்ல எல்லாம் இந்த மாதிரி ஒரு பள்ளி வட்டாரத்துக்குள்ள இருக்கிற இந்த மாதிரியான மாணவர்கள் புழங்கும் போது வைஃபை வழியா இது போன்ற செய்திகள் பகிரப்படுதுன்னா அதை மானிட்டர் பண்றதுக்கு சிஸ்டம் இருக்கு. நம்ம ஊர்ல ஏதாவது இருக்கா? கிடையாது. நம்ம பசங்க எதை பார்க்குறாங்கன்னு நமக்கு தெரியாது. டேப்லெட்ல கேம் ஆடுறாங்க, ஏதோ கேஷுவலாக இருக்குன்னு நினைப்போம். பட் கேம் ஆடுறவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு பக்கத்தில் இருந்து கேட்டால் நமக்கு தெரியும். ஒருத்தனை அடிச்சு கொள்றத ஒரு குரூப்பாக கேமாக பண்ணுறாங்கன்னா அது சிக்கல் அப்படிங்கிறது நமக்கு புரியல. ஒரு பல்வேறு ஓட்டம் இருக்குது சார். ஆனால் பிரச்சனை வந்து இது போல இருக்கிறவங்க கண்டுகொள்ளப்படாதவர்கள் தங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடைச்சதா நம்புறாங்க. அப்போ அந்த ஐடென்டிட்டி அவர்களை இன்னும் ஏன்னா வயலன்ஸ் தான் அதோட ஒரே இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள். இந்த பிக் பாஸ் ஷோவுக்கு ஆட்களை செலக்ட் பண்றாங்கல்ல, அதுல ஒரு பொண்ணு தான் பேரை சொல்லி அப்படின்னா கெத்து அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி என்ன செஞ்சிருக்கீங்க நீங்க அப்படின்னு கேள்வி. அதாவது கெத்தா மாசா என்ன பண்ணிருக்க நீ அப்படின்னு. கெத்தா மாசான வார்த்தை எனக்கு புரியல, அந்த மாதிரியான ஒரு வார்த்தை தான். அதை நிரூபிக்கிற மாதிரி நீங்க உங்க வாழ்க்கையில நடந்த 4 சம்பவத்தை சொல்லுங்கன்றாங்க. அவங்க 2 சம்பவம் சொல்றாங்க. நான் ராமேஸ்வரத்துல ட்ரெயினை பிடிச்சேன். எங்களுக்கு பிடிச்ச சீட்ல ஒரு ஆள் வந்து உட்காந்துட்டான், 25 வயசு ஆள். இழுத்து ஒரே அடி அடிச்சேன், அவனை இறக்கி விட்டேன். மாஸ் நம்பர் 1. 2வது, நாங்க டெல்லியில போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தோம். மெட்ராஸ்ல ஒரு டெய்லர்கிட்ட தைக்க கொடுத்தோம். எனக்கு அவன் டெலிவரி பண்ணது நான் கொடுத்த துணியில வேற துணி எனக்கு டெலிவரி பண்ணிட்டான். அவனை இழுத்து ஒரு சாத்தினேன். மாஸ். ஒரு பொண்ணு பெங்களூர்ல இருந்து வந்திருக்க ஒரு பொண்ணு, ரொம்ப சின்ன பொண்ணு. அப்போ அவங்க மைண்ட்ல ஒருத்தனை இழுத்து போட்டு அடிக்கிறது மாசு கெத்துங்கிறது மண்டையில போயிருக்கு. இது இவங்க கையில வெறும் கையில் அடிக்கிறது ஓகே, கையில் கட்ட கிடச்சுன்னா இவங்களை யாராவது அவமானப்படுத்தினா அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த கண்ட்ரோல் வந்து போயிடுது. அண்ட் சின்ன பசங்களோட கிரைம்ஸில் இருக்கிற ரொம்ப பெரிய சிக்கல் என்னென்னா, பெரிய வயசானவங்க ஒரு 25 வயசு ஆச்சுனாலே எதிர்காலம் குறித்த ஒரு பயம் வந்துடும், ஒரு மதிப்பீடு வந்துடும். ஏன்னா அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், சமூகத்தில் ஒரு ஸ்டேட்டஸோட வாழணும். இதுவும் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? எங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் வயசாகிடுச்சு, அவங்க இறந்த பிறகு எனக்கு வேறு ஆதரவு கிடையாது, கூட பிறந்தவங்களை பார்க்க. இது வந்து இதை மாதிரியானது வந்து உங்களுடைய ஜெனட்டிக்கலாகவே உங்கள் மைண்டில் வரும். நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குங்கிறது வரும். பட் அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு அப்பா சம்பாதிக்கிற ஏஜில் இருப்பாங்க, அவங்களுக்கு கஷ்டங்கிறது என்னன்னு தெரிஞ்சிருக்காது. இன்னொன்று எல்லாமே கிடைச்சிருக்கும் மோஸ்ட் ப்ராபப்ளி. அப்படி இருக்கும்போது ஒரு நிராகரிப்பை ஏற்றுக்கிறது, இந்த மாதிரி லவ் ரிலேட்டடான கொலைகளும் நடக்குது. ஆமாம், ஒருத்தர் தான் ஒய்ஃபை மொட்டை அடிச்சது, இந்த மாதிரி இன்னொருத்தரோட பழகினாங்கன்னு சொல்லிட்டு மொட்டை அடிக்கிறதா இருக்கட்டும், அப்புறம் காதலிச்சுட்டு பேசலைங்கிறதுனால போய் கொலை பண்ணதா இருக்கட்டும், ஹாஸ்டலுக்கே போய் கொலை பண்ணதா இருக்கட்டும், திருச்சி பஸ் ஸ்டாண்டில் இந்த இது வந்த பிறகு நான் இதுக்கு இவங்களை குறை சொல்ல மாட்டேன், இதுக்கு இந்த கட்சி தான் காரணங்கிறது இல்லை. ஆனால் இது அதிகமாக இருக்குங்கிறத அவங்க இன்னும் ஒத்துக்கல. டிவிக்கே இதை எந்த இடத்துல கனெக்ட் பண்ணலான்னா, இது ஒரு க்ரோயிங் ட்ரெண்டுங்கிறத அவங்க இன்னும் உணரலை. இது சரி செய்ய வேண்டியது நம்முடைய பொறுப்புங்கிறத அவங்க இன்னும் உணரலை. 3வது, இந்த கல்ச்சர் மாறினதுக்கும் நம்மளோட வெற்றிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படிங்கிற ஆங்கிள் அவங்க பார்க்கல. ஆனால் இதெல்லாமே டீப்பான லேயர்ஸாக இருக்குது. இந்த பிஹேவியர் சேஞ்ச் ஆகட்டும், கல்ச்சர் சேஞ்ச் ஆகட்டும், இதெல்லாம் ஒரு கவர்மெண்ட் அட்ரஸ் பண்ணுறது அல்லது ஒரு கட்சியை அட்ரஸ் பண்ணுறது அப்படிங்கிறது டீப்பான லேயர்ஸாக இருக்குது. கட்சி அட்ரஸ் பண்ணணும்னு நான் சொல்லலை, ஓகே, நான் கவர்மெண்ட்டாக சொல்கிறேன். ரைட். நீங்கள் இன்னும் 4.25 வருஷம் இருக்க போகிறீங்க, சரியா? இது ஒரு க்ரோயிங் ட்ரெண்டுன்னு வச்சுப்போமே. என்னோட சந்தேகம் ஒரு 10% ஃபேக்டாக இருக்குன்னு. அந்த 10% பற்றி கவலைப்பட வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? ரைட். ஏன்னா முந்தைய குற்றங்கள் வேற, அதை நீங்க கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஒரு போலீஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ணா இப்போ வந்து செய்ய முடியல. வழக்கமா முந்தைய ஆட்சியில நடக்கும் தெரியுமா, ஒரு என்கவுண்டர் ஒன்று பண்ணுவோம், ரோந்து போறோம், அப்படி இப்படிப்பாங்கல்ல. இப்போ அதை ஏன் செய்ய முடியல? ஏன்னா கிரைம்ஸ் முக்கால்வாசி அதுக்கு மேலேயே கூட இது போன்ற நடத்தை இல்லாதவங்க, அவங்களோட வயலண்ட்டை வந்து ரொம்ப வெளியில தெரிஞ்சிருது, ரொம்ப கேஷுவலா அவங்களுக்கு வந்து போற போக்குல நடந்துருது. இதை ஸ்மெல் பண்ணவும் முடியாது,
ப்ரிவென்ஷனும் கிட்டத்தட்ட சாத்தியம் இல்லைங்கும் போது ஆராய்ச்சி செய்ய வேண்டிய பொறுப்பு இவங்கள்ட்ட இருக்கு. ரைட். அண்ட் ரெண்டாவது இதெல்லாம் எடுத்து கொண்டு வந்து பேசுற கட்சிகள் எல்லாமே சைலன்ஸ், கம்ப்ளீட்டா சைலண்ட்டுக்கு போயாச்சு. விசிகா உட்பட. விசிகாலையும் பெருசா சமீபத்தில் ஏதாவது பாத்தீங்களா? அவங்க இது போன்ற குற்றங்கள்ல அவர்கள் தன்னுடைய வாய்ஸை உயர்த்தி எப்பயாவது பாத்தீங்களா? நேத்து வன்னியரசு பேசும்போது மோடியை பத்தி பேசாதீங்கன்னு சிம்பிளா அவை குறிப்புல இருந்து நீக்கிறாங்க. அவங்களால எதிர்த்து ஒண்ணுமே செய்ய முடியல. மற்றவர்கள் சுய விருப்பத்தின் பேர்ல அமைதியா இருக்காங்க. அப்ப அந்த பொறுப்பு யாருகிட்ட போகுது? கவர்மெண்ட் கிட்ட தான் போகுது. பிகாஸ் இதற்கான விலையை கொடுக்க போறதும் அவங்க தான். அதில் தான் இந்த ரூட் காஸ் வந்து ஃபைன் பண்ணுறதுக்கு அவங்க டைம் ஆகும் போது அவங்க பேசிக்காக ஒரு அட்டென்ஷன் கூட செலுத்த மாட்டாங்களா அப்படி ஒரு கேள்வி இருக்குது. லாக்அப் டெத் நடக்குது, ஒரு பக்கம் கொலைகள் நடக்குது, இன்னொரு பக்கம் போதைப் பொருளால் கும்பல் கலாச்சாரம் பெருகி இருக்குது, கும்பலாக சேர்ந்து அடித்து கொள்வது அப்படிங்கிறது பரவிருக்கு. அப்படின்னும் போது இதையெல்லாம் கவர்மெண்ட் வந்து அட்டென்ஷன் செலுத்துதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதாவது யார் ஒருத்தரும் நடவடிக்கை எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கான அழுத்தம் இன்னொரு சைட்லேருந்து வரணும். நீங்கள் எவ்வளவு நல்லவங்கன்னாலும் சரி, கவர்மெண்ட்டுக்கு எப்போதும் 100 வேலை இருக்கும். ஒரு இடத்துல அது அதனுடைய வழக்கமான வேலைகளுக்கு வெளியே ஒரு இடத்துல அவர்கள் கவனம் செலுத்தணும்னா ஒன்று அந்த டிசாஸ்டர் பெருசாக இருக்கணும், அல்லது அந்த டிசாஸ்டரை வேற ஒரு மெக்கானிசம் பெருசாக்கணும். ரைட். வேங்கை வயல் அந்த குற்றத்தில் அரசாங்கத்தினுடைய ரோல்ங்கிறது என்ன? யாரோ ஒருத்தன் கொண்டு போய் அங்கே எதிர போட்டிருக்கான், ஸ்டூல் மனித மலத்தை கலந்துருக்காங்க. அரசாங்கம் அதை செய்யலை. அது அந்த மாதிரி ஒன்று நடக்கிறது தெரிஞ்சுன்னா அரசாங்கம் தடுத்திருக்கும். ஆனாலும் கூட அரசை நெருக்குகிற மாதிரியான எத்தனை மாதம் அந்த போராட்டங்கள், அது குறித்த விமர்சனங்கள், அது குறித்த கேள்விகள்லாம் எழுந்துச்சு. சட்டமன்றத்தில் அவங்க அரசு பதில் சொல்லணும் அப்படிங்கிறதும் ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு விசிகா கேட்டது, சிபிஎம் கேட்டது, இவர் எவிடன்ஸ் கதிர் கேட்டார், ஃப்ரீக்வெண்ட் விசிட்டேஷன் அவருக்கு அங்கே இருந்தது, மற்றவர்கள் கேட்டாங்க, சமூக ஆர்வலர்கள், ஜென்ரல் ஆக்டிவிஸ்ட்டுங்க கேட்டாங்க. வேங்கவேலுக்கு என்ன பதில்னு 1 வருஷம் வரைக்கும், அந்த 1 வருஷத்துக்கு மேலே அந்த பிரச்சனை இருந்தது. மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்கன்னு தொடர்ந்து அது செய்தியில் இருந்துச்சு. ஒரு பள்ளி தண்ணி தொட்டியில் லெட்டரோட மனித மலம் கலக்கப்பட்டது. எத்தனை டிபேட் அதை பத்தி நடந்தது. அதன் பிறகு ஃபாலோ அப் நியூஸ் நீங்க எத்தனை பார்த்தீங்க? நல்ல தலைகளை கசக்கி யோசிங்க. இது குறித்து இல்லை. வேங்கவேலுக்கு அன்னைக்கு சிஎம் ஸ்டாலின் பதில் சொல்லணும். இன்னைக்கு நடக்கிற இந்த குற்றங்களுக்கு என்ன சார் பதில்? ஒரு பொண்ணு டாய்லெட்டுக்கு போய் இந்த மாதிரி செத்தா என்ன சார் பதில்? சிஎம் மன்னிப்பு கேட்டா போதுமா அப்படின்னு கேட்டார்ல. அந்த நெருக்கடி ஓகே, நீ ஒரு எதிர்கட்சியா நீங்க கேட்டது நியாயம், மறுக்கிறதுக்கு இல்லை. இப்போது இங்க கும்மிடிப்பூண்டியில 3 வயசு பொண்ணு, கிருஷ்ணகிரி பக்கத்தில் 7 வயசு பொண்ணு, கோயம்புத்தூரில் 7 வயசு பொண்ணு, இது போல் இப்போ கூட தஞ்சாவூரில் ஏதோ ஒரு இது வந்து அரெஸ்ட் ஆகிருக்காங்க. நடவடிக்கை எடுக்கிறது அடுத்தது. ஏன் பதில் சொல்லி அழுத்தங்கள் வரவே இல்லை. அப்போ எப்படி அவங்க சொல்லுவாங்க? ஒரு அலாரம் கூட உங்களை வந்து இரிட்டேட் பண்ணாதான் நீங்கள் எந்திருப்பீங்க. அலாரம் தாளாட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா தூங்கத்தான் தூங்க. ஸோ இவங்களுக்கு ப்ரெஷரே போடல. முதல்வர் பதில் சொல்லணுங்கிற கட்டாயம் இல்லை. ஒரு செய்தி தொடர்ந்து லைம்லைட்ல இல்லை. அது எப்படியாவது அவங்க புதுசா ஒரு சென்சேஷனல் நியூஸை வந்து புது நியூஸை வந்து உற்பத்தி பண்றாங்க. முன்னாடி நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல கோல்டன் ஐயா சம்திங் ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படம் ஒன்று வந்துச்சு. நாளைக்கு வரப்போற நியூஸை ஒரு ராபர்ட் முர்டாக் மாதிரி ஒரு முதலாளி வந்து நாளைய செய்தி இன்னைக்கு செய்வான். பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு தயாரான ஒரு செய்தி இன்னைக்கு அதை உருவாக்குவாங்க, நியூஸை மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. இப்போது அந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து உற்பத்தி ஆகுது. நீ சட்டமன்றத்தில் வந்து கேள்வி கேட்பல, நான் ஒன்றை வம்பிழுத்தேன்னா கரூர் கம்பெனி அப்படின்னு சொல்லி சண்டை இழுத்தேன்னா நீ என்கிட்ட சண்டைக்கு வருவல்ல, நாளைக்கு செய்தி இதானே ஆக போகுது. அப்போ யாரோ ஒருத்தரை சண்டைக்கு இழுத்து இது ஒரு குழாயடி சண்டை போல மாற்றிட்டா மெயின் நியூஸை நோக்கி நீங்க திரும்ப மாட்டீங்க. இது பிஜேபியோட சேம் பழைய பேட்டர்ன். இதுல ஒரு சந்தேகம் இருக்கு. இப்போ எதிர்கட்சிகள் இது வந்து கொண்டு போகல, அழுத்தம் கொடுக்கல அப்படின்னும் போது, எதிர்கட்சி இல்லை நான் எல்லாமே சொல்றேன், எல்லாருமே இருக்காங்க போது அதுல வந்து நீங்க ஒரு மைனூட்டான ஒரு விஷயம் இல்லையா, எல்லாமே கேஷுவலாக நடக்கக்கூடிய கொலைகள், பிளான்டு கொலைகளை தாண்டி கேஷுவலாக நடக்குது அப்படின்றது. அப்போ அந்த விஷயம்தான் இவங்க வந்து சீரியஸா எடுத்துக்காததுக்கு காரணமாக இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்லை இவங்க எதையுமே சீரியஸா எடுத்துக்கல. மின்வெட்டு அவங்க சீரியஸா எடுத்துக்கல, சிம்பிளா பழி போட்டு அவங்க போயிட்டாங்க. இங்க டெல்டா பிரச்சனை 80% குருவ சாகுபடி காலி, மீதி 20% தேருமா தேராதான்னு தெரியாது. ஏன்னா தண்ணி இல்லை, கரண்ட் இல்லை. கரண்ட் வந்து நீங்கள் ரொம்ப ஆழத்துலேருந்து தண்ணி எடுக்கணும். நிலத்தண்ணி மட்டும் கீழே போயிடுச்சுங்கும் போது ஒன்று ரொம்ப கீழே போச்சுன்னா உப்பு தண்ணி வரும், தண்ணி வராது, கரண்ட் பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் இருக்கும்போது மீதி 20% தேருமான்னு நமக்கு தெரியாது. அரிசி விலை 15 ரூபா ஏறி இருக்குது. சீரியஸாக ஏதாவது சொன்னாங்களா? சரி கொலை தான் பரவாயில்ல, அது ஏதோ கேஷுவலாக போகிற போக்கில் எவனோ ஒருத்தன் ரேண்டமாக ஒருத்தன் பண்ணுறான், இவங்களுக்கு அது தெரியல. குருவை என்ன பிரச்சனை? உங்களுக்கு 12ஆம் தேதி தண்ணி வரலன்னு தெரியும்ல. நீங்கள் ஜூன் மாதம் நடலைன்னா குருவை சாத்தியம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும்ல. 80% விலை இல்லைன்னா அங்கே கூலி தொழிலாளிகளுக்கு வேலை இல்லைன்னு தெரியும்ல.
ஏன் அவங்க ரியாக்ட் பண்ணல? ஆகஸ்ட் முடிய போகுது, நீங்கள் அடுத்து சம்பா வரணும். சம்பாவுக்கு தண்ணி வருமானு தெரியாது, போதுமானு தெரியாது. அண்ட் இந்த எல்னினோ ஓவர் மழைக்கு என்ன தயாரிப்பு உங்கள்கிட்ட இருக்குது தெரியாது. எலக்ட்ரிசிட்டி டிமாண்டு இது மூலம் மெயின்டைன் ஆள் கம்மியாக இருக்குது. அவங்க சொல்லிட்டாங்கல்ல 40% என்னமோ ஷார்ட்டேஜ் இருக்குன்றாங்க. ஆள் ஷார்ட்டேஜ் இருக்குல்ல. இப்போ புயல் அதீத மழை வரப்போகுதுங்கிற அறிவிப்பு வந்தாச்சுல்ல. ஆல்மோஸ்ட் உங்களோட சேனல் எல்லாத்துலேயுமே அது ஒளிபரப்பப்பட்டுருச்சு. தொடர்ந்து பலர் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. இதுக்கு நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேட்டரி ப்ராசஸ் என்ன, அது மாதிரி ஏதாவது பண்ணாங்களா? ஏதாவது கூட்டம் நடந்துச்சா? தயாரிப்பு கிடையாது. இவங்க எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாங்கிற ஒரு சொகுசில் இருக்காங்க. ஒரு எக்ஸ்ட்ரீம் ப்ரிவிலேஜ் இருக்கிற ஒரு அரசாங்கமாக இருக்குது. என்ன கேட்டால் ஜெயலலிதாவை விட அந்த ப்ரிவிலேஜ் உங்களுக்கு அதிகம். அப்படி இருக்கும்போது இவர்கள் சட்டம் ஒழுங்கு மட்டும் இல்லை, எது குறித்தும் பெருசாக கவலைப்பட மாட்டாங்க. இந்த பழி போடுற பிஸ்னஸ், பழி போடுற இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகிற வரை அவர்கள் எது குறித்தும் கவலைப்படுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. உள்ளுக்குள்ளேயே நிறைய பிரச்சனை இருக்குது. இவங்க அதை செட்டில் பண்ணணும். நம்ம பெருசாக கவனிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு 3 பேர் அதிகாரத்தை என்கிட்ட தான் இருக்குன்னு காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. கண்ணுக்கு தெரிஞ்சு ஆதவர்ஜுனா, புசி ஆனந்த், அடுத்ததா நிர்மல். 3 பேருமே ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வந்து என்கிட்ட தான் நிறைய பவர் இருக்குன்னு காட்ட முயற்சி பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக ஆதவர்ஜுனா எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறாரு, நாங்கள் தான் பார்த்துக்க எடுத்துக்கன்னு சண்டை எடுத்து அவர் காட்டுறாரு. அதாவது அவங்களோட ஆளுங்கன்னு ஒரு தரப்பு வச்சுட்டு. புசி ஆனந்த் என்ன சொல்றாரு, 30 வருஷமா அந்த கட்சியை நான் எப்படி கொண்டு வந்து சேர்த்தேன் பார்த்தியான்னு அவர் பேசுறாரு. நிர்மல்குமார் டிஎம்கேவை நான் தான் நிறைய அட்டாக் பண்றேன்னு காட்டிக்கிற மாதிரியான இப்பவே இந்த பவர் ஸ்ட்ரகிள் வந்தாச்சு. அண்ணனுக்கு அடுத்து யார் அப்படிங்கிறது இதுல கவனம் செலுத்தும் போது அட்மினிஸ்ட்ரேஷன் தெருவில் தான் நிற்கும். இதை நாம வந்து குற்றங்களை நான் சொல்வது இதற்கு முழுமையான காரணம் இவங்க இல்லை. ஒருவேளை இவங்களை பார்த்து பசங்க இன்ஸ்பயர் ஆயிருந்தா கூட, ஏன்னா இவங்களுக்கும் ஒன்றும் தெரியாது, அவனுக்கும் ஒன்றும் தெரியாது. நம்ம அதை கூட பெருசாக குறை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. பட் இந்த இன்ஆக்டிவாக இருக்காங்கல்ல, செயல்படாமல் உட்காந்துருக்காங்கல்ல, என்னமோ நடக்கட்டும் எனக்கு என்ன, எனக்கு கேள்வி வராத வரைக்கும் நான் இப்படி தான் இருப்பேன்றதுல இது இருக்கிற வரை உங்களுக்கு ஒரு தீர்வுங்கிறது அவ்வளோ சாமானியத்தில் கிடைக்காது. அண்ட் நான் நினைவுபடுத்த விரும்புறது ஒரு 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 கல்ச்சுரலாக ஒரு விஷயம் மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வேற ஒன்றும் இல்லை, ரோட்டில் ஒன்றுக்கு போகிற பிரச்சனையை தடுக்கணும்னா கூட நீங்கள் 2 வருஷம் வேலை செய்யணும். கண்டிப்பாக கண்காணிப்பு, தண்டனை, அது தொடர்பான மற்ற விஷயங்களை, அதாவது சரியா செயல்படுறவங்களுக்கு ரிவார்டு, அதுக்கான மற்ற கல்வி, ஆமா விழிப்புணர்வு, அதற்கான உள்கட்டமைப்பு, நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி 10 விஷயம் செஞ்சாதான் நீங்க ரோட்டு ஓரம் ஒண்ணுக்கு போறவங்கிறத தடுக்க முடியும் 2-3 வருஷம் கழிச்சு. இது அதை விட டீப்பான பிரச்சனை. கண்டிப்பா இதை செய்யணும்னா அவங்க இன்னைக்கு, அதனாலதான் நம்ம அரசுக்கு மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்த வேண்டியிருக்கு. இது நாம நினைச்சுக்கிட்டு இருக்கதை விட சீரியஸான ஒரு பிரச்சனை. என்றால் குற்றம் செய்பவர்கள்ல பெரும்பாலானவர்கள் இம்பல்சிவா செய்யறாங்க, குற்றத்தை ரொம்ப கேஷுவலா என்ஜாய் பண்ணி பண்றாங்க. அது ஒரு கெத்துங்கிற மாதிரி அவங்களோட நடத்தை இருக்கு. போலீஸ் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுங்கிறது குறித்த அறிவு பெருசா இல்லை இவங்களுக்கு. சினிமாவோட இன்ஃப்ளூயன்ஸ்ல இந்த வேலை நடக்குது. இது எல்லாமே ரொம்ப டேஞ்சரானது. இதை அட்டன் பண்ணணும்னா எல்லா தளத்திலும் இவங்க வேலை செய்யணும். பட் அந்த மாதிரி எதுவும் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ரைட். இப்போ இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய மகனையுமே இந்த கொலைக்குள்ள அவர் இன்வால்வ் பண்றாரு. நம்ம படத்துலலாம் பார்த்துருப்போம், அவர் அமைச்சர் இருப்பார், ஒரு அரசியல்வாதி இருப்பார், அவன் பையன் என்ன தப்பு பண்ணாலும் அவருக்கு வந்து அந்த அப்பா சப்போர்ட் பண்ணுவார், அவர் பேக்கப் பண்ணுவார். அப்படிங்கும்போது இந்த பிஹேவியர் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? பையனுடைய எதிர்காலம், அவனுடைய சோசியல் ஸ்டேட்டஸ் அப்படியெல்லாம் பார்க்காம, அவன் இப்போ படிக்கிற பையனாக கூட இருக்கலாம், ஒரு 30 வயசுக்குள்ளே தான் அந்த பையனுடைய வயசு இருக்குது. அப்படின்னும் போது அவருடைய ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்க்காம அந்த கொலைக்குள்ளே இன்வால்வ் பண்ணுறதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? ஈஸியாக வந்துடலாங்கிற ஒரு நம்பிக்கை பல பேருக்கு இருக்கு. அது வந்து அதுக்கு பொறுப்படுத்துக்க வேண்டியது போலீஸும் நீதித்துறையும் தான். ஏன் இப்படி ஒரு நம்பிக்கை மக்கள்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா ஈஸி, ஒரு கேஸை நடத்திட்டு வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிறது. இது ஒன்று. செகண்ட் வந்து இவங்ககிட்ட ஒரு இன்னொரு பெரிய பார்வையாளர்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிற ஒரு விஷயம் இருக்கு. டிவிக்கு ஆட்கள் கிரவுண்டில் இருக்காங்கல்ல, அவங்க கேலி செஞ்சது எது தெரியுமா? அந்த சினிமாவில் வர்ற மாதிரியே வில்லன்கள் மாதிரியே திமுக ஆட்களை, அதிமுக ஆட்களை அவங்க போர்ட்ரேட் பண்ணாங்க. கண்டிப்பாக. அதாவது கரூர் கம்பெனியோ இப்படின்னு எல்லாரையும் சொல்கிறவங்களாம் அவங்க டிப்பிக்கலாக அவங்க பையன் தகராறு பண்ணுவாங்க, பெரிய சாம்ராஜ்யம் வச்சுருப்பாங்க, மிரட்டுவாங்க, யாரை வேணால் மிரட்டுவாங்க, இந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறவங்க, மிஸ்யூஸ் பண்ணுறவங்க, இந்த எண்ணம் தான் இருந்தது. ஆனால் ரியாலிட்டியில் இன்னைக்கு பார்த்தா இது எல்லாத்தையும் செயல்படுத்துறது வந்து டிவிக்கு ஆட்கள். கண்டிப்பாக ஓப்பனாக ஒரு ஃபோனில் ரெக்கார்ட் ஆனாலும் பரவாயில்லன்னு ஒருத்தரால் மிரட்ட முடியுது. நான் ஒன்று இன்னைக்கு நைட்டு ஸ்டேஷனில் வைப்பேன், ஒன்று செவிச்சிருவேன்னு ஒருத்தரால் மிரட்ட முடியுது. இது யாரை நீங்கள் இவங்க கிண்டல் பண்ணாங்களோ, அதாவது கிரவுண்டில் இருக்கிற டிவிக்கு சப்போர்ட்டர்ஸ் எதெல்லாம் சொல்லி பழைய கட்சிகளை நிராகரித்தார்களோ அங்கே அந்த மாதிரி நடந்ததா ஒரு இது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆடியோ வந்துச்சு, சேகர் பாபு சும்மா நைட்டு நடுராத்திரி ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணவங்களே 1 மணிக்கோ 2 மணிக்கோ தொந்தரவு பண்ணுவார், தொந்தரவு பண்ணினா தூக்கி உள்ளே வச்சிருவேன்னாரு.
இதுதான் எனக்கு தெரிஞ்சு அப்போ வந்த ஒரு ஆடியோ. Right. ஆனா இங்க சர்வசாதாரணமா ஆடியோக்கள் வருது. இதுல இன்னொன்னு, நேத்து மிரட்டக்கூடிய சபரிநாதன் வந்து சட்டமன்றத்துல ரொம்ப குழஞ்சு பேசுறாரு. என்கிட்டயே கார் இல்ல, ஒரு இனோவா கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. ஆனா ஆடியோல கேட்கும்போது அது ஒரு வாய்ஸே பகீர்னு இருக்குது. அவர் ஃபேஸ் கூட நம்ம பார்க்கல, வாய்ஸே பகீர்னு இருக்கும்போது அப்படி இருக்குது. சோளிங்கர் எம்எல்ஏ வந்து செய்தியாளர்களாக தாக்குறாரு. அவர் வந்து இத்தனைக்கும் டாக்டர் வேற. அவருடைய பிஹேவியர், அவருடைய ஃபேஸ் கட்டு, அவருடைய இதெல்லாம் பார்க்கும்போது அவரும் சாதாரண ஆள் மாரி இருக்காரு. அவர் செய்யக்கூடிய செயல் வந்து பகீர்னு இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது ரொம்ப கஷ்டப்படலாம் வேணாம். இது மொத்த கேங்குமே ரீல்ஸ் போடுற கேங்கு. ரீல்ஸ்ல சவால் விடுற ரீல் நீங்க எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சவால் விடுவீங்க. சிம்பத்தி சீக்கிங் ரீல் எடுத்தீங்கன்னா சிம்பத்தி, ஐயோ எங்க அம்மா செத்து போயிட்டாங்க, நான் என்ன பண்றது, எனக்கு வாழ்க்கையில நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன் அப்படின்னு ஒரு கண்டென்ட் அவங்க ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா சிம்பத்தி தேடுவாங்க. இல்ல சவுண்ட் விடு அப்படின்ற லைசன்ஸ் அந்த ரீல் எடுத்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டா ரீல் மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரி. இவங்க எல்லாமே சுயதொழில் பண்றவங்க. ரீல்ஸ் மேனுஃபேக்சரிங் தான் இவங்களோட இயல்பு. வேற வேலை என்ன இருக்கு சொல்லுங்க? சோஷியல் சர்வீஸ் தான் பண்ணாங்களா? கிடையாது. டிப்பிக்கலா கட்சியை வந்து கிரவுண்ட் லெவல்ல இருந்து வளர்த்து, உள்ளூர்ல எவன் வீட்டுல யார் வீட்டுல தண்ணி வரல, யாருக்கு சர்டிபிகேட் வேணும், டெத் சர்டிபிகேட் எங்கேயாவது வரலையா, ஊர்ல ஏதாவது துக்கமா, கல்யாணத்துக்கு போய் கிஃப்ட் கொடுத்துட்டு வந்து போட்டோ எடுத்துக்கிறதுவா செஞ்சிருக்காங்களா? எதுவும் கிடையாது. அந்த மாதிரி ஒர்க்ஸ் பண்ணியிருந்தாவே அவங்களுக்கு ஒரு இது அந்த சமூகத்தோட ஒரு கனெக்ட் இருந்திருக்கும். எதை செய்யலைன்னா நமக்கு பிரச்சனை ஆகுங்கிற ஒரு தொடர்பு இருந்திருக்கும். இப்ப செஞ்சாங்கல்ல. ஏங்க சென்னையிலேயே நாங்க இதுக்கு முன்னாடி சர்வசாதாரணமா எம்எல்ஏ மீட் பண்ணுவோம், இவரை பார்க்க கூட முடியல, யாரோ ஒரு பையன் பதில் சொல்றாரு, அவங்களுக்கு அது பெரிய ஷாக்கிங்கா இருக்கு. வட சென்னையில நீங்க எம்எல்ஏவை சாதாரணமாவே பார்த்துட முடியும் ஏரியாக்காரங்க. பட் இப்ப அது மாதிரி முடியல. இவங்க வளர்ந்து எவால்வ் வந்ததே ரீல்ஸ்ல தான். சோஷியல் மீடியால சண்டை போடுறதுக்கு மேல இவர்களுக்கு ஒரு ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டினா ஒண்ணு கிடையாது. அப்படி இருக்கவங்கள்ட்ட போய் நம்ம என்ன கேட்க முடியும்? அவங்க இப்படிதான் இருப்பாங்க. இன்ஃபேக்ட் இந்த குழையிறது இருக்கு இல்லையா, அதுதான் ஃபேக். இதுதான் நிஜம். இவங்க கையில ரெண்டாவது ஒரு கோழைகள் தான் மிகப்பெரிய சர்வாதிகாரிகளா உருவெடுத்திருக்காங்க. உலக வரலாறு சொல்வது அதைத்தான். தன்னுடைய கோழைத்தனத்தை மறைப்பதற்காக கோழைகள் எடுக்கிற ஒரு ஒரு எதிர் நடவடிக்கை தான் அந்த சர்வாதிகாரம். நீங்க அதனாலதான் பெரும்பாலான சர்வாதிகாரிகளை எல்லாரும் சர்வசாதாரணமா மீட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஹிட்லர்ல ஆரம்பிச்சு மம்மி வரைக்கும் யாரை வேணா எடுத்துங்க, அவங்களோட முதல் அறிகுறி என்னன்னா அக்சசபிலிட்டி. சாதாரண மக்கள் அவங்கள தொடர்பு கொள்ளவே முடியாது. 10-15 லேயர் இருக்கும். நீங்க கலைஞர் கருணாநிதிய சர்வசாதாரணமா பார்த்துடலாம். ஈவன் எம்ஜிஆர்கிட்ட கூட ஒரு லிமிடெட் அக்சஸ் இருந்தது. நீங்க அறிவாலயத்துக்கு அவங்க ஆளுங்கட்சியாக இருந்த போது கூட அவ்வளவு பெரிய அதெல்லாம் இருக்காது, சாதாரணமா போகலாம். நீங்க அங்க போய் நியூஸ் சேகரிக்க போற ஈவன் அந்த யூடியூப் சேனல்களில் கேட்டால் கூட தெரியும், சிஎம் அந்த பக்கம் வருவாரு, நீங்க இந்த பக்கம் போகலாம். அவர் வரும்போது கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், அவ்வளவுதான். பட் இவங்களெல்லாம் வந்து சர்வாதிகாரிகள் எப்போதுமே கோழைகளா இருக்கிறவங்க ஜனங்களை நம்ம கிட்ட சேர்றத பயப்படுவாங்க. அவங்களும் வரமாட்டாங்க, நம்மளும் போக முடியாது. நீங்க மோடி பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப அந்த டிஸ்டன்ஸை ரொம்ப கவனமா வச்சிருப்பாங்க. அவ்வளவு சுலபத்துல யாரும் போயிட முடியாது. அவங்க நினைக்கிறவங்கள தான் பார்ப்பாங்க. நீங்க நினைச்சு போய் பார்த்துறது கஷ்டம். கொஞ்சமோ ஜாஸ்தியோ ஒரு டிக்டேட்டர் எப்போதும் மக்களை தள்ளி தான் வைப்பாங்க. இவங்க மனதளவுலே கோழை தான். அவங்கள ரியாலிட்டியை பார்த்தா இவங்கெல்லாம் பயப்படுறவங்க. ஸோ அதிகாரம் கிடைக்கும் போது அவங்க இப்படி தான் இருப்பாங்க. அண்ட் அது ஒரு சீரியஸ் த்ரெட். அது இனி வர்றதுலாம் பாருங்க, எந்த ஒரு இடத்துக்காவது பதில் சொல்லியிருக்காங்களா? அந்த பெண்கள் கிட்ட மோசமா நடந்து கொண்ட குற்றச்சாட்டு, இதுவரை அத்தகைய குற்றச்சாட்டு வந்தவர்கள் இவ்வளவு ஃப்ரீயா சுத்தி உங்களால பார்த்துருக்கீங்களா? ஒருத்தர் ஒரு எம்எல்ஏ, இன்னொருத்தர் அந்த மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற மாதிரியான ஆட்கள். ஒரு மினிஸ்டர் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணா கூட என்ன ரூஸை பத்தி என்கிட்ட குறை சொல்றியான்னு அவர் சொன்னதை அவங்க சொல்றாங்க. இது போன்ற குற்றச்சாட்டுகள் வரிசையா வருது. பிரச்சனை என்னன்னா, குற்றச்சாட்டு வர்றதை கூட நிரூபிக்கிற வரைக்கும் நீங்க வந்து குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படும் வரை நீங்க நிரபராதிங்கிறத ஒத்துக்கலாம். ஆனால் குற்றம் சாட்டப்பட்டவர் இவ்வளவு ஃப்ரீயா பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் அல்லது கட்சி நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிற அந்த சொகுசு எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு தான் கிடைக்கும். இன்னொரு பக்கம் குற்றம் சொன்னவர் தண்டிக்கப்படுகிறார். குற்றம் சொன்னவர்கள் எல்லாருமே ஐசோலேட் ஆகுறாங்க, ஒரு அட்டாக் ஆகுறாங்க. நீங்க அவ்வளவு வேணாம், எனக்கு உதவித்தொகை வரலைங்கிறார் ஒருத்தர். சிம்பிள். அரசாங்கம் இல்லைங்க, அவர் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணனா வரலன்னு அவங்க சொல்லலாம். எனக்கு அவங்க பில் அனுப்பலன்னு இவங்க சொல்லலாம். அல்லது அவர் இந்த மாதிரி அனுப்பியிருக்கேன் லேட் ஆகுது ஏதோ ஒரு பதில சொல்லலாம். பட் நடக்கிறது என்ன? உனக்கு ஏன் மேக் புக்கு? நீ வெட்டியா உட்காந்துருக்கேன். எத்தனை பேர் ஐஃபோனோட வச்சிருக்காங்க? ஒரு பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டு மேக். இன்ஃபேக்ட் அந்த மாதிரியான ரிசர்ச்சுக்கு அது தேவை. கவர்மெண்ட் கிட்ட பணம் வாங்கி ஒருத்தன் போய் படிக்கிறான்னா நான் பிச்சை எடுக்கணுமா? அவன் கையேந்து நிற்கிறமா? என்ன எதிர்பார்க்குறீங்க? இது இந்த அல்பத்தனமான அட்டாக் எங்கேருந்து வருது? இந்த அட்டாக் நடக்கக்கூடாதுங்கிற குரல் ஏன் ஒருத்தர்கிட்ட கூட வரல? ஒரு பேசிக்கா கவர்மெண்ட் வந்து பணம் முடங்க பார்க்குறாங்க போது பணம் எப்படி போய் சேர்றது ஒரு பெரிய ப்ராசஸ். கவர்மெண்ட் காசு அவ்வளோ ஈஸியெல்லாம் போயிட முடியாது. அப்போ கவர்மெண்ட் வந்து பணம் பறிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. இன்னொன்று, முதலமைச்சரோட இது இருக்குல்ல, இது வரைக்குமான அத்தனை முதலமைச்சர்களும்
உட்கார்ந்துருந்த ரூம் அது பிடிக்கலன்னு இவருடைய ஒரு ஒரு கம்ஃபர்ட்டுக்காக உங்களால் 5 கோடி 6 கோடிக்கு ஒரு மொத்த ஃப்ளோரை நீங்கள் ரெடி பண்ண முடியும்னா ஒரு பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டு இந்த ஒரு பிஹெச்டி பண்ணுறவனுக்கு இந்த பணம் போகாமல் இந்த பணம் தேவைப்படாமல் எப்படி இருக்கும்? இதை பார்த்து வயிறு எனக்கு இந்த ஒப்பீடு இருக்கு இல்லையா, இவங்களோட பெரிய பிரச்சனை எதுன்ற என்னை ஏற்று பேசுனீங்கன்னா நீ யாராக இருந்தாலும் அடிப்பேன் அப்படிங்கிறது. இன்ஃபேக்ட் இதை விசிகா சைட்லேருந்தே சில பேர் போடுறாங்க. கண்டிப்பாக இதை வேற ஒருத்தர் செஞ்சுருந்தா ஒரே அப்படியே ரீவைண்ட் பண்ணி வேற ஒரு சுச்சுவேஷனில் இதை மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, திமுக காரர் ஒருத்தர் இப்படி போஸ்ட் போட்டிருந்தாருன்னா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? ஆனால் இப்போது ரொம்ப இலகுவாக ஒருத்தனை வந்து ஜாதி ரீதியாக அட்டாக் பண்ணிட முடியுது. கேட்பார் இல்லை, உங்களால் கூல் வாட்டர் டேங்க்கில் மனித மலத்தை கலந்தா கேட்பார் இல்லை, கொலைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் இந்த ஃபேக் நியூஸ் வந்து கொட்டும், அதை ஃபேக் நியூஸ் வருதுன்ற அளவுக்கு நியூஸ் கவர் பண்ணுவாங்க, யார் என்ன காரணம்னு கேட்க மாட்டாங்க, அதுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்கும் போது இந்த 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 மனோபாவம் இருக்குல்ல, இது கிரவுண்ட் வரைக்கும் அவங்களுக்கு போகும். அப்படின்னா நம்மளை யாரும் கேட்க முடியாது போல இருக்கு. இவங்க எல்லாரும் மனதளவோட தன்னை விஜயோட ஒரு ரெப்ளிகா மாதிரி தானே நினைக்கிறாங்க. தான் ஜெயிச்சிட்டா தானே. இப்போ சினிமாவில் ஒருத்தர் லவ் பண்ணும்போது தான் லவ் பண்ண மாதிரி தானே மூளை உணரும். அவர் யாரோ ஒருத்தர் சண்டை போடும்போது அப்படி தானே உணரும். அந்த மிரர் நியூரான்ஸ் அப்படி தான் நம்மளை வந்து செலுத்தும். அதனால தான் நம்மளால ஒரு படத்தில் ஒரு சோக காட்சியில் ஏன் நம்ம கண்ணீர் விடுறோம்? அது யாரோ ஒரு கிழமை யாரோ ஒரு கிழமை அழுகுது, நமக்கு என்ன அப்படின்னு வருது இல்லை, நம்ம கண்ணீர் வருது இல்லை. அதை போல தான் இந்த கவர்மெண்ட் இருக்கும்போதும் கூட தான் அதிகாரத்துக்கு வந்துட்டு தான் இவங்க நினைக்கிறாங்க. பெரும்பாலும் அப்படி நினைக்கும் போது அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிற ஒரு எண்ணம் வந்திருக்கும்னு உறுதியாக நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா நமக்கு ரிசர்ச் எதுவும் கிடையாது. பட் இந்த சந்தேகத்தை தீர்க்க வேண்டிய பொறுப்புங்கிறது எல்லா சிவில் சொசைட்டியில் எல்லா தரப்புக்கும் இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இது குறித்து பெருசாக யாரும் கவலைப்பட்ட மாதிரி எனக்கு தெரியல. இந்த குற்றங்கள் இதுதான் காரணம்னு சொன்னால் இந்த குற்றங்கள் இனியும் தொடரும், தடுக்க முடியாது நம்மளால. இதில் இறுதியாக ஊடகங்களுடைய பங்கு என்னன்னு பார்க்குறீங்க? ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய மலம் கலந்த செய்தின்றதே பெருசாக வெளியே தெரியல. இப்போது நேற்று நடந்த ஆணவ கொலை விஷயத்தை வந்து மறியல் நேற்று பண்ணியிருக்காங்க, ஈவினிங் பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு காலையில் தான் அந்த வீடியோஸ் ஃபுட்டேஜஸே வெளியே பரவ ஆரம்பிக்குது. அப்படின்போது ஊடகத்துடைய பங்கு எப்படி பார்க்குறீங்க? ஜட்ஜு லோயா கொல்லப்பட்டார் இல்லையா, அதை பற்றி அவரோட நண்பர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, தீர்ப்பை வந்து கொஞ்சம் மாற்றுங்க, அவருக்கு சாதகமாக தீர்ப்பு எழுதணும் அப்படின்னு சொல்லி டீல் பேச ஆளுங்க வர்றாங்க. அவர் லோயா என்ன சொல்கிறாருன்னா, ஏங்க என்னோட நம்பகத்தன்மை போயிடும், நான் அப்படியெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. நீ தீர்ப்பு எழுதும்போது அன்னைக்கு இந்த செய்தி லைம்லைட்ல வராது, அன்னைக்கு வேறொரு செய்தி தான் நாடு முழுக்க விவாதிக்கப்படும், நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணான்னு இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? உங்களால் ஹெட்லைன்ஸை மேனுஃபேக்சர் பண்ண முடியும். அப்போது அந்த சிஸ்டமை தான் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. பரவலாகவே அந்த செய்திகளை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், எப்போதெல்லாம் ஒரு சீரியஸான இஷ்யூ மக்களிடம் விவாதத்துக்கு போகுதுங்கிறது தெரியுதோ அப்போது புதுசாக ஒரு செய்தி வந்து டபக்கு நீங்கள் புதிக்கணும். நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தெரியும், சிஎம் 102 அடி மேலே ஏறி பார்த்தாரு, அத்தா வெயில் 36 டிகிரி வெயில் 37 டிகிரி வெயிலில் ஃபீல் லைட் டெம்பரேச்சர் வந்து 42 டிகிரி இருந்த அன்னைக்கு கருப்பு கோட்டை போட்டுக்கிட்டு மேலே தெக்கையும் வடக்கையும் நடந்தாருங்கிற செய்தி வந்தது. அன்னைக்கு தான் கர்நாடகா கவர்மெண்ட்டு இந்த காவேரி நீர் பற்றியும் மேகதாட்டு அணையை பற்றியுமான சீரியஸான டிஸ்கஷன் போனாங்க, கட்டியே தீர்வோங்கிறதெல்லாம் பேசினாங்க. அந்த செய்தி வரல, இது வந்துச்சு. அன்னைக்கு தான் டெல்டாலையும் போராடிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே அக்யூமுலேட் ஆகி அந்த நெருக்கடி அரசை நோக்கி வரும்போது கோட்டு போட்டு வந்தாருங்கிற செய்தி வந்துச்சு. நேற்று சட்டமன்றத்தில் வேறு செய்திகள் விவாதிக்கப்படும் போது வேலைவாய்ப்பு இல்லை, பெண்கள் பாதுகாப்பு இல்லை, விவசாயம் இல்லை, விலைவாசி உயர்வு ஏறிட்டு இருக்கு, மூட்டைக்கு 300 ரூபா விலை ஏறி இருக்கு, சன்னரக அரிசிக்கு இதெல்லாமே இவ்வளவு பிரச்சனையும் விவாதிக்கப்பட வேண்டிய நேரத்தில் திடீர்னு கரூர் கம்பெனின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாரு. அதற்கு எதிர்த்தரப்பில் வந்து சங்கி அமைச்சர்னு ஒன்று பதில் வருது. இவங்க 3 மணி நேரம் பாத்ரூமில் உட்காந்துருந்தேன்னு சொல்லிட்டு ஹோல் டே இதில் போயிடுச்சு. ஆகஸ்ட் 15 முதல்வர் இதெல்லாம் ஏன் பேசலை, இதெல்லாம் ஏன் பேசினாருன்னு விவாதம் வரதுக்கு பதிலாக த்ரிஷாவுக்கு வணக்கம் வச்ச செய்தி பெரிதாக்கப்பட்டது. ஸோ இதுக்கு பலியாகிறாங்க. அது ஊடகங்கள் ஏன் இப்படி கரப்ட் ஆச்சுங்கிறது வேறொரு விவாதம், அதுக்கு இன்னும் பல காரணங்கள் இருக்குது. அண்ட் பெருமளவு இது மோடிகிட்ட செஞ்சது தானே. மோடி விஷயத்தில் ஹெட்லைன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது அவங்க சரண்டர் ஆனது ஒன்று இருக்குது. இப்போது இங்கே இவங்க எதிர்பார்க்குறவங்க நியூஸ், நீங்கள் அதிமுக மாதிரி ஒரு ப்ரெஷர் எல்லாம் போட முடியாது. இந்த கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, இவங்களை நீங்கள் அணுகவே முடியாதுல்ல. அவங்க ஃபுல்லாக சோஷியல் மீடியா வச்சு முடிச்சுட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு என்ன வேற ஒரு நீங்கள் கேட்கலன்னா முதலீடு செய்யப்பட்ட வேறு சேனல்கள் இருக்கு. சபாநாயகர் அவை குரூப்ல நீக்கினா நான் ரீல்ஸ் போட்டு போயிட்டே இருக்கேன். ஆமாம், அதுவே கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு செட்டிங் மாதிரி தான் இருக்கு. நீ பேசுறத பேசு. ஆமாம், நீங்கள் 2வது முறை ஒரு குற்றத்தை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அது எதேச்சையாக நடக்கல, அது வெல் பிளான்ட் அண்ட் மோட்டிவேட்டட். அப்போ
அது ரெண்டு, நான் கண்டிக்கிறத நான் கண்டிச்சுக்கிறேன், நீ செய்யறதை நீ செஞ்சுக்க, இந்த சிஸ்டமே அவங்களுக்கு என்னன்னு சொன்னால் வேறொரு மெக்கானிசத்துக்கு அவங்க ரீல்ஸை உற்பத்தி பண்ணுறாங்க. இங்கே நியூஸ் பார்க்குற வயசானவங்க ரைட் இதோட வச்சுக்கோங்க, நீங்கள் இதை வச்சு சந்தோஷப்பட்டுக்க, சபாநாயகர் கண்டித்தாருங்கிற செய்தி உனக்கு சந்தோஷப்படட்டும். இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு ஒரு சீரியலே 2 மாதிரி கொடுக்குற மாதிரி வச்சுங்களேன். இந்த சீரியல் எப்பா மருமக ஜெயிக்கிற மாதிரி ஒரு சீரியல், மாமியார் ஜெயிக்கிற மாதிரி அதே சீரியல் வச்சு 2 தரப்பும் என்ஜாய் பண்ண, எதுக்கு சண்டை அப்படின்னு ஒரு சீரியல் போட்டால் எப்படி இருக்குமோ கிட்டத்தட்ட அதை போல செய்தி ஊடகங்கள் இது மாறிட்டு இருக்கு. பட் நியூஸ் சேனலோட நெக்லிஜென்ஸுங்கிறது அது இன்னொரு பெரிய விவாதம். அது இது இன்னைக்கும் நடக்கலை. அவங்க இப்படி தான் இருப்பாங்க. ஒருவேளை நியூஸ் சேனலுக்கு எதிரான கேள்விகள் ஒரு நம்ம நிறைய வந்துச்சுன்னா நீங்கள் ஏன் இப்படி நடந்துக்கிறீங்கன்னு பொது சமூகத்திடமிருந்து இந்த கேள்வி வராமல் நம்மளால் அரசையும் நெறிப்படுத்த முடியாது, ஊடகங்களையும் நெறிப்படுத்த முடியாது. தமிழ்நாட்டில் ஏன் நார்த் இந்தியா மாதிரி ஊடகங்கள் வேலை போல, பார்வையாளர்களோட நெருக்கடி இருந்துச்சு. இங்கே இந்த மாதிரி நாம் அரசுக்கு பணிந்து போய்விட்டால் நம்முடைய நம்பகத்தன்மை போயிடுச்சுன்னா நம்மளால் பழைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்துச்சு. ஆனால் டிவிக்கு அரசுக்கு பிறகு நியூஸ் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிளாட்ஃபார்மாக மாறிடுச்சு. நியூஸ் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற இடத்துக்கு போனதுனால அந்த என்டர்டெயின்மெண்ட் கஸ்டமர்ஸ் போதும். இப்போ கடையில் ஷாப்பிங் மாலில் சாராய கடை ஃபுல்லாக சேல்ஸ் ஆகுது, இது கம்மியாக சேல்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆர்கானிக் ஷாப் கம்மியாக விற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன், மால் ஓனர் என்ன பண்ணுவார், ஆர்கானிக் ஷாப் மூடிட்டு சாராய கடை தானே எக்ஸ்டெண்ட் பண்ணுவார். கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒன்று தான். இதில் நாம் இந்த இடத்துல கேள்வி கேட்க வேண்டியது அதுக்கு கீழே இருக்க சமூகத்திட்ட தான். இதற்கு முன்பு இதில் ஆக்டிவாக பொறுப்போடு இருந்தவங்க ஏன் சைலண்ட் ஆனீங்கிற கேள்வியை வேணால் கேட்கலாம். பட் ஊடகங்களை நோக்கி கொண்டு போகிறது அவ்வளோ பெருசாக பலன் தராதுன்னு நினைக்கிறேன். அவங்க சிம்பிளாக சொல்லிடுவாங்க. இப்போ நீங்கள் லீடிங் மீடியா பிளாட்ஃபார்ம்லாம் சேட்டலைட் மீடியாவோட யூடியூப் சேனலோட ரெவென்யூ எடுத்து பாருங்கள். கடந்த 3 மாதமாக தாராளமாக லீடிங் சேனல்ஸ் வந்து 1.25 கோடி 1.5 கோடி சம்பாதிக்கிறாங்க. யூடியூப் இன்கம்மை மட்டும் நான் சொல்கிறது விளம்பரத்துலேருந்து வர்ற வருமானம் இல்லை. ஸோ இவ்வளவு ரெவென்யூ வர்றது, இதுக்கு போன வருஷம் கணக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்திருக்காது. இன்ஃபேக்ட் அதில் 3ல் 1 பங்கு கூட வந்திருக்காது. பாலிமரோ நியூஸ் 24/7 இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைபர் அதிகம் இருக்கிற சன்னு வந்து பாலிமர் இதை விட கம்மியாக தான் இருக்கும் யூடியூப் ரெவென்யூ. ஸோ தட் கன்சியூமர் மாறிட்டாங்க. கன்சியூமருக்கு தகுந்த மாதிரி இவங்க செய்தியை வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க. இதில் சிவில் சொசைட்டி தான் இதற்கு கேள்வி கேட்க வேண்டிய முதல் ஆள். ஏன்னா இழக்க போகிறது அவங்க தான். சேனலுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை, அவங்க முன்பை விட நல்லா இருக்காங்க. அவங்க அதனால் எந்த நியூஸ் போனி ஆகுதோ அதை தான் போடுவாங்க. கேள்வி சஃபராக போகிற சமூகம் தான். அவங்க தான் இதற்கான முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன். ரைட். பல்வேறு ஆழமான விஷயங்களை சுட்டி காட்டி பேசியிருக்கீங்க, நிறைய கேள்விகள் எழுப்பியிருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி.